ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஏதாவது எல்லாத்துக்கும் டீச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்ன டீச் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ யோசிக்கும்போது ஒரு பிகினருக்கு டீச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இமேஜஸ்லாம் நான் கொஞ்சம் தேடிட்டு இருந்தேன் என்னோடய ஓன் கம்போசிஷனுக்காக. அப்போ தேடும்போது எனக்கு இந்த போர்ட்ரேட் கிடச்சிது. எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுதான் அது. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் தான். இதில் நான் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சப்ஜெக்ட் வந்து நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ இதில் என்ன நம்ம கரெக்ட் பண்ணணும், பார்க்குறதுக்கு நல்லா தானே இருக்குது அப்படிம்பீங்க. பட் ஆனால் என்னென்னா இதில் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அதாவது இந்த பேக்ரவுண்ட் ரொம்ப டார்க்காக இருக்குது, சப்ஜெக்ட் வந்து பிரைட்டாக இருக்குது. என்னமோ நிறைய லைட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி. நம்ம கொஞ்சம் நேச்சுரலாக தான் பண்ணலாம். பேக்ரவுண்ட் வந்து நம்ம சப்ஜெக்டோட ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம பிரைட்னஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு பார்த்தா ஒரு நம்பர் அளவுக்காவது இருக்கணும். நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஏன் நான் பிளாக் அண்ட் ஒயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் க்ரியேட் பண்ணேன்னா இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே எடுத்துரும். வெறும் லுமினாசிட்டி மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பிரைட்னஸ் வேல்யூஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்போசர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிறேன். சப்ஜெக்டோட லேயர் மட்டும்தான் அப்ளை பண்ணும். அதாவது இந்த ஏரோ இருந்ததுன்னா சப்ஜெக்டோட லேயர் மட்டும்தான் அப்ளை பண்ணும். அப்போ பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கம்மி பண்ணிக்கலாம். இது ஓகேன்னு தோணுது எனக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் லேயர் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போது என்னதான் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணாலும் பேக்ரவுண்டில் இருக்கிற கான்ட்ராஸ்ட்டும் சப்ஜெக்ட் மேலே இருக்கிற கான்ட்ராஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக கான்ட்ராஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். இதில் எஸ் கர்வ்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக. கர்வ்ஸில் வந்து எஸ் கர்வ் யூஸ் பண்ணி கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு. அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதே நான் சப்ஜெக்டோட கிளிக் பண்ணிக்கிறேன். மறந்துட வேண்டாம். இது அதிகம் பண்ணால் ஃபுல்லாக ஹைலைட் அதிகமாகும். இது கம்மி பண்ணால் இது ஃபுல்லாக ஷேடோஸ் கம்மியாகும். எஸ்கர்வ்னா அப்படியே உடனே இந்த மாதிரி எஸ்கர்வெல்லாம் போட்டுற வேண்டாம். அதனால் கொஞ்சம் ஹைலைட் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஷேடோஸ் க்ரஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கம்பாசிட்டிங் முடிஞ்சோடனே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நான் எண்டில். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போது பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், நம்ம கலர் மேட்ச் பண்ணணும். கலர் மேட்ச் பண்ணுறதுக்கு அதுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் லேயர் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏதாவது பிகினர் அப்படிங்கிறங்காட்டி நான் இதெல்லாம் சொல்கிறேன். ரொம்ப ட்ரெயின்ட் ஐயா இருந்ததுன்னா இது பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். பிகினருங்கன்னு சொல்கிறேன். ஒரு சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். 50% கிரே 50% கிரே வந்து ஓகே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட பிளெண்ட் மோடு, அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்ட் மோட் இருக்கும். இதோட பிளெண்ட் மோடை நான் லுமினாசிட்டி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, இந்த பிளெண்ட் மோட் சேஞ்ச் பண்ணுறதுனால என்னாச்சு அப்படின்னா இந்த கீழே இருக்கிற இமேஜில் இருக்கிற லுமினாசிட்டி எல்லாத்தையுமே அது எடுத்துருச்சு. வெறும் கலர்ஸ் மட்டும் தான் காமிக்குது. கொஞ்சம் டல்லாக தான் காமிக்கும். நம்ம அதுக்கு ஒரு ஹியூ சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம்னா பார்த்தீங்களா தெரியுது. இப்போது இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி நான் Ctrl+G ப்ரெஸ் பண்ணி குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜோட நம்ம சப்ஜெக்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா எந்த கலர் ஆஃபாக இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிங்க் அண்ட் ப்ளூ தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஆரஞ்சு தான் டாமினேட் பண்ணுது. அவங்க ட்ரெஸ்ஸை விட்டுருங்க, அவங்க ட்ரெஸ்ஸை நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் கொஞ்சம் ப்ளூஸ் இருக்குது அவங்க ஹேரில். இப்போ நம்ம இதை எப்படி சரி பண்ணலாம்னு பார்த்தோம்னா நிறைய வழி இருக்குது சரி பண்ணுறது. ஹியூ சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரே க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ சப்ஜெக்டோட ஸ்கின்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அவங்க ட்ரெஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அது பிளாக் தான், அதனால் ஒன்றும் இஷ்யூ இல்லை. சப்ஜெக்டோட ஸ்கின் கலரும் இந்த பிங்க் கலரும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி வர மாதிரி இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வர பேக்ரவுண்ட் நமக்கு மாறுது, அது வேண்டாம். இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இது இமீடியட்டாக இந்த கலரை ஃபிக்ஸ் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அப்படி ஆகாது. இந்த குரூப்பை நான் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, மேட்ச் பண்ணியிருக்கு. பட் ஆனால் ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக இருக்கும். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். சப்ஜெக்டோட ஸ்கின் வந்து எல்லோவாக இருந்தது ஃபஸ்ட்டு. ஆன் பண்ணோடனே சூப்பர் மெஜெண்டா மாதிரி நிறைய மெஜெண்டா ஆட் ஆகிடுது. இப்போ இது இந்த ஃபஸ்ட்டு இந்த கலரை வந்து நம்ம இவங்க ட்ரெஸ்ஸில் வந்து எடுக்கலாம். ட்ரெஸ் வந்து பிளாக் கலர் அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா ஹியூ சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சைடு இந்த ரைட் சைடு போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த அண்டர்லையிங் லேயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா இதை இப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா அங்கே பார்த்தீங்களா, இங்கே தெரியுங்களா, அவங்களோட ட்ரெஸ்ஸில் கீழே இருக்க அந்த இந்த ஹியூ சேச்சுரேஷனுக்கு கீழே இருக்கிற லேயரில் அந்த ஷேடோஸில் இருந்தெல்லாம் இந்த லேயரோட ப்ராப்பர்ட்டிஸை எடுத்துரும். அதாவது இந்த ஹியூ சேச்சுரேஷன் லேயரோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கீழே இருக்கிற லேயரோட ஷேடோஸில் அப்ளை ஆகாது.
அதே மாதிரி தான் இந்த கார்னரும். இந்த கார்னரை இப்போது இங்கேருந்து நான் எப்படி மூவ் பண்ணேன்னா, அவங்க ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா தெரியுதா? மூவ் பண்ணேன்னா இது அதே மாதிரி தான். கீழே அண்டர்லைங் லேயர் கீழே இருக்கிற லேயரோட ஹைலைட்ஸ் எல்லாம் அப்ளை ஆகாது. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ஹியூ சேச்சுரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு வந்து இந்த பிரைட் சைடில் மெயின்டைன் பண்ணணும். இந்த ட்ரெஸ்ஸில் தான் நமக்கு இருக்கக்கூடாது. ட்ரெஸ் பிளாக்காக இருக்கிறனால நம்ம இதிலிருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகுது. ஆனால் ரொம்ப ஹார்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஸ்மூத்தாக ரிமூவ் ஆயிடும். இப்போ ட்ரெஸ்லேருந்து நம்ம எடுத்தாச்சு. அடுத்து வந்து ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட்டடாக இருக்குது. அதனால் நம்ம ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு 0 கொண்டு போயிருங்க. 0 கொண்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து சப்ஜெக்டோட ஸ்கின் டோன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்கின் டோன் வந்து எல்லோ கலரில் இருக்குது. அது வந்து கொஞ்சம் எனக்கு மாறணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இது ஓகேன்னு தோணுது. இப்போ இவ்வளோ தான் கலர் மேட்ச் பண்ணுறதுங்கிறது. ஒரு கம்பாசிட்டிங்கில் பேசிக்கான ஒரு விஷயம் இதுதான். ஃபஸ்ட்டு எக்ஸ்போசர், அதுக்கப்புறம் கலர். இது 2 ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணாலே ஆல்மோஸ்ட் பாதி வேலை முடிஞ்சிடும். இந்த இமேஜ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 70% முடிஞ்சது. காம்ப்ளிகேட்டடான இமேஜாக இருந்ததுன்னா இது வந்து ஒரு 50% ஆஃப் த ஒர்க்கை வந்து டேக் கேர் பண்ணிக்கும். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ஓவரால் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணலாம். லுக் க்ரியேட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம நமக்கு என்ன க்ரியேட்டிவாக இருக்கோ அது என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சப்ஜெக்டோட பொசிஷன் மட்டும் கொஞ்சம் இப்போ ஓவரால் இமேஜுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்தோம்னா இந்த சப்ஜெக்ட்டும் இந்த பேக்ரவுண்டும் ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்களா, இப்போ அவங்க ஃபேஸில் வந்து இன்னுமே கொஞ்சம் ரெட்னஸ் ஏறி இருக்குது. நம்ம இந்த மறுபடியும் இந்த ஹியூ சேச்சுரேஷன் லேயர் போய் ஒப்பாசிட்டி நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? எனக்கு என்ன தோணுது, இது இந்த இமேஜில் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, முன்னாடி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணலாம். அது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் ஆல்ரெடி. அது வந்து டில்ட் ஷிஃப்ட் பிளர் மெத்தடில் பண்ணது. நம்ம இது வேறு மெத்தடில் பண்ணுறது சொல்லித்தரேன். இப்போது பேக்ரவுண்ட் பிளர் பண்ணலாம். அப்புறம் எனக்கு பின்னாடி வந்து இந்த மெஜந்தா, ரெட், பர்பிள் டின்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து அதை கம்மி பண்ணணும். அது கம்மி பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. பட் ஆனால் இந்த இமேஜ் நான் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன நான் இது பண்ணியிருக்கேன்னா, ஒரு லுக்கப் டேபிளில் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஒரு கலர் லுக்கப் டேபிள் யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு லட் இது நிறைய லட் நான் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். பட் என்னோட ரிக்குவயர்மெண்ட், என்னோட விஷனுக்கு வந்து இந்த ஒரு லட் இருந்தால் போதும். இந்த 2 ஸ்ட்ரிப்பில் போடுறோம் நாங்கள். அந்த மெஜந்தாவும் அந்த பர்பிள் டோனும் ஃபுல்லாகவே கம்மியாயிருச்சு. இந்த ப்ளூவெல்லாம் வந்து சரியான மாறிடுச்சு. பட் ஆனால் எனக்கு இவ்வளோ இன்டென்ஸாக வேண்டாம். அது மறுபடியும் ஒப்பாசிட்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி 0 பண்ணிட்டேன். எனக்கு இந்த மெஜந்தா குறையணும். இந்த ப்ளூ வந்து கொஞ்சம் அப்படியே சரியான மாறணும் கொஞ்சம். ஓகே, எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இதுவே அதிகம் நினைக்கிறேன். கம்மி பண்ணிக்கிறேன். 40 ஓகே. இந்த லுக் நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் நிறைய இது பண்ணலாம். பட் இந்த டுட்டோரியல் ரொம்ப லாங்காக போக வேண்டாம்னு பார்க்குறேன். ஸோ அதுக்காக இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எல்லா கம்பாசிட்டிங்லேயுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கம்பாசிட்டிங் ஃபுல்லாக முடிஞ்ச உடனே நான் எல்லா லேயரும் மெர்ஜ் பண்ணி கேமரா ஃபில்ட்ரு போட்டு அதில் நான் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணுவேன். அதே தான் இப்பவும் பண்ண போகிறேன். இப்போ வந்து இது எல்லா லேயரும் மெர்ஜ் பண்ணணும். இது எல்லா லேயரும் மெர்ஜ் பண்ணணும்னா Ctrl+Shift+E கொடுத்தீங்கன்னா எல்லாமே மெர்ஜ் ஆகிரும். பட் ஆனால் இது வந்து டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட். பாருங்கள், நீங்கள் எடிட் பண்ணது எல்லாமே போயிடுச்சு. அப்படியே Ctrl+C கொடுத்துருவேன். Alt Ctrl+Shift+E அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இருக்கிற லேயர் எல்லாமே மெர்ஜ் ஆகி தனியாக ஒரு லேயராக க்ரியேட் ஆகிடும். இதனால் என்ன பண்ணலாம்னா, இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் கீழே அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் இப்போ கீழே மறுபடியும் எதாவது மாற்றணும் அப்படின்னாலும் இதை டெலிட் பண்ணிவிட்டு கீழே சேஞ்சஸ் பண்ணிட்டு மறுபடியும் க்ரியேட் பண்ணிக்கலாம். Ctrl+Alt+Shift+E இது என்ன பண்ணணும்னா, ஆல் விசிபிள் லேயர்ஸ் மட்டும்தான் மெர்ஜ் பண்ணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க இந்த மாதிரி அப்படின்னா இந்த 2ம் மெர்ஜ் ஆகாது. இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அப்ளை ஆகாது. அதனால் ஆல் விசிபிள் லேயர்ஸ் மட்டும்தான் மெர்ஜ் ஆகுதில்ல. இதுக்கப்புறம் மெர்ஜ் ஆகிடுச்சு. அப்புறம் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டேன். ஃபில்ட்ரு போகிறேன். கேமரா ரா ஃபில்ட்ரு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப மைன்யூட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அது நமக்கு இப்போ அவசியம் இல்லை. இது வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான். நான் பிளர் வரும்போது நான் உங்களுக்கு பிளர் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இந்த ஃபோட்டோஷாப் லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த லென்ஸ் பிளர் அப்படின்னு சொல்லி கேமரா ரா ஃபில்டரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்லி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அது அந்த பேக்ரவுண்டையும் சப்ஜெக்டையும் அனலைஸ் பண்ணி இந்த டெப்த் மேப் க்ரியேட் பண்ணி பிளரும் ஜென்ரேட் பண்ணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் இது ஒரு நல்ல ஜாப் பண்ணல. இங்கே வர கையில் பார்த்தீங்கன்னா கையை பிளர் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஏர்லாம் கொஞ்சம் மெஸ்ஸாக இருக்குது. இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்.
ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்ரவுண்ட் பிளர் கிரியேட் பண்ணிட்டு அந்த பொக்கே எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் கொடுத்துக்கிறேன் ஒரு 65 இருக்கு. பூஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கம்மி பண்ணால் பிரைட்னஸ் கம்மியாகுது, கலர்ஸ் வெளியில் வருது. அதிகம் பண்ணால் பிரைட்னஸ் அதிகமாகுது, கலர்ஸ் போயிடுச்சு. இந்த ரிஃபைன்குள்ளே போனீங்கன்னா இந்த பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வச்சு நம்ம பிளர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். நம்ம இங்கே 66 கொடுத்துருக்கோம், இங்கே 66 வச்சுக்கலாம். யாரோ கத்திகிட்டே இருக்காங்க, சாரி. இப்போ இந்த பிளர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இங்கே என்ன வேல்யூ வச்சோமோ அதே வச்சுக்கிறேன். நான் வச்சுட்டு ஓகே. இப்போ நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் இந்த பிளர் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். அதாவது கேமராவில் வர பிளர் மாதிரியே இருக்கும். ஆனால் டில்ட் ஷிஃப்ட் பிளரில் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் அன்நேச்சுரலாக தான் இருக்கும். இதுவே கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட் ஆன மாதிரி தான் இருக்குது. இதுவே யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணால் இது ரொம்ப நல்லா ஒரிஜினல் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் மாதிரி வரும். ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த கையில் மட்டும் நமக்கு பிளர் இருக்குது. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணுறது தான். லேயர் மாஸ்க் கிளிக் பண்ணிக்கங்க. ஒயிட் லேயர் மாஸ்க் கிளிக் வந்துடும். ப்ரஷ் எடுத்துக்கோங்க. பி ப்ரெஸ் பண்ணி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. பிளாக் ஃபோர்க்ரவுண்ட் பிளாக். இங்கே எக்ஸ் அமுத்துனீங்கன்னா மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் அமுத்துனீங்கன்னா பிளாக் ஒயிட் மாறும். டி அமுத்துனீங்கன்னா டிஃபால்ட் வந்துடும். டிஃபால்ட் வந்து ஃபோர்க்ரவுண்ட் ஒயிட், பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் இருக்கும். இப்போ மறுபடியும் எக்ஸ் அமுத்துனோம்னா பிளாக் வந்துடும் ஃபோர்க்ரவுண்டில். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நம்ம ஆல்ரெடி செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த அந்த மாஸ்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த செலெக்ஷன் நமக்கு மறுபடியும் வந்துடும். இப்போ மறுபடியும் இந்த லேயர் மாஸ்கில் போய் இந்த இடத்துலேருந்து பிளர் ரிமூவ் பண்ணிடலாம். வித்தியாசம் தெரியுதுங்களா உங்களுக்கு? டில்ட் ஷிஃப்ட் பிளர் போட்டு காமிக்கணுமா, இல்லை அதை ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ அந்த எண்டு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இதுதான் அது. ப்ரஷ்ஷோட ஷார்ட்கட்டு. எப்படி ப்ரஷ்ஷு ஈஸியாக பெருசு பண்ணுறது, சின்னது பண்ணுறது, ஹார்ட்னஸ் அதிகம் பண்ணுறது, கம்மி பண்ணுறது, எப்படி ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு தடவையும் நம்ம இங்கே போயிட்டு சைஸ் செலக்ட் பண்ணிட்டு ஹார்ட்னஸ் செலக்ட் பண்ணிட்டு டைம் பத்தாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரைட் மவுஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட்டில் மூவ் பண்ணுங்கள், ப்ரஷ் சைஸ் பெருசாகும். லெஃப்ட்டில் மூவ் பண்ணுங்கள், ப்ரஷ் சைஸ் சின்னதாகும். அப் மூவ் பண்ணிங்கன்னா ஹார்ட்னஸ் 0 ஆயிடும். டவுன் மூவ் பண்ணிங்கன்னா ஹார்ட்னஸ் 100 ஆயிடும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு. இது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் பழக முடியுமோ அது பழகிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரஷ் இன்னொரு விதமாகவும் நம்ம கீபோர்ட் ஷார்ட்கட்டில் பெருசு பண்ணலாம். ப்ராக்கெட் கீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓபி அப்படிங்கிற லெட்டர் பாக்ஸில் இருக்கிற ப்ராக்கெட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெருசாகும், சின்னதாகும். லெஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சின்னதாகும், ரைட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதிகமாகும். இதுதான் என்னோட டிப். இதுக்கப்புறம் அவ்வளோதான். நன்றி.